عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لمن الملك يوم لله صدق الله العظيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும் உரித்தானது. நமது நாயகம் நறுகுணத்தின் தாயகம் ஈருலக சர்தார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ரசூல் சொன்ன வார்த்தையை தன் வாழ்க்கையாகவே மாற்றி அமைந்து கொண்டு வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபால் தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்களின் சபையில் அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் கொன்றாமல் நிலவற்றுமாறாக. ஆமீன். தினந்தோறும் அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோம். நேற்றைய முந்தைய தினம் அது நிறைவு பெற்று நேற்று மீண்டும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு மஜ்லிஸ் ஆரம்பமாகி அர் ரஹ்மான் அர் ரஹீம் முடிந்து இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய மஜ்லிஸ் அல் மலிக் அல் குத்தூஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்மை நாம் நினைவு கூறக்கூடியவராக இருக்கின்றோம். அல் மலிக் அல்லாஹ் அரசனாக இருக்கின்றான். ஆட்சி அவனிடத்தில் தான் இருக்கின்றது. நாளை மறுமையுடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் தன்னுடைய கையில் தான் வைத்திருக்கின்றான். லிமனில் முல்க யௌம லில்லாஹ், நாளை மறுமை நாளுடைய ஆட்சி யாருடைய இடத்தில் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திறன்மறையை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். அழிந்ததற்கு பிறகு பிரபலியமான 4 மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் இருக்கும் பொழுது மலக்குல் மௌத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், யார் மீதம் என்பதாக. அவன் கேட்டதற்கு பிறகு மலக்குல் மௌத் சொல்லுவார், உன் அடிமையான நான், உன் அடிமை ஜிப்ரீல், உன் அடிமை மீகாயில், உன் அடிமை இஸ்ராயிலும் இருக்கின்றோம் என்பார். சொல்லியதற்கு பிறகு மலக்குல் மௌத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஜிப்ரீல் உயிரை பறித்து விடுங்கள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் மரணிக்கும் பொழுது தன்னுடைய சிறகுகள் விரித்த வண்ணமாக உலகம் முழுவதும் பரப்பிய வண்ணமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்த வண்ணமாக அவருடைய உயிர் எடுக்கப்படும் என்பதாக. அதே போன்று ஜிப்ரீலுடைய உயிரும் எடுக்கப்படும். இன்னும் அல்லாஹ் கேட்பான் மலக்குல் மௌத்தை பார்த்து, யார் மீதம் என்பதாக. மலக்குல் மௌத் சொல்லுவான், உன் அடிமையான நான், உன் அடிமை மீகாயிலும், உன் அடிமை இஸ்ராயிலும் இருக்கின்றோம் என்பார். மலக்குல் மௌத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், மீகாயில் உயிரை பறித்து விடுங்கள் என்பதாக. மீகாயில் உயிரும் பறிக்கப்பட்டுவிடும். அடுத்து யார் மீதம் என்பதாக மலக்குல் மௌத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான். மலக்குல் மௌத் சொல்லுவார், உன் அடிமையான நான், உன் அடிமை இஸ்ராஃபிலும் இருக்கின்றோம் என்பான். இஸ்ராஃபில் உயிரை பறித்து விடுங்கள் என்பதாக சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், யார் மீதம் என்பதாக. மலக்குல் மௌத் சொல்லுவான், சுப்ஹானல்லாஹ், அப்பே பரிசுத்தமான நீயும் அடிமையான நான் மட்டுமே இருக்கின்றோம் என்பார். உன்னுடைய உயிரை உலகத்திற்கும் வானத்திற்கும் இடைப்பட்டுள்ள இடத்தில் உன்னுடைய உயிரை நீ பறித்துக்கொள் என்பதாக மலக்குல் மௌத்தை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டு விடுவான். மலக்குடைய மௌத்துடைய உயிரும் பறிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் கேட்பான், இந்த ஆட்சி யாருடையது என்பதாக. நாளை மறுமையிலே எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய கையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எல்லா உயிர்களும் நாளை மறுமையில் அழிக்கப்பட்டுவிடும். இந்த உலகத்தில் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ, எதெல்லாம் மஹ்லூக்காக இருக்கின்றதோ, நாளை மறுமையிலே கொண்டு வருவதற்கு முன்னால் அவனிடத்தில் மட்டும்தான் ஆட்சி இருக்கின்றது. அவனிடத்தில் மட்டும்தான் செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கின்றது. அவன் மட்டும்தான் அரசாளக்கூடிய அவனாக இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை
நம்மிடத்தில் நினைவுபடுத்தி காட்டுவான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அரசு ஆட்சி ஆளக்கூடிய நபர்களுக்கு 5 விஷயங்கள் இல்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுவான். அதில் முதலாவது விஷயம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்முஸா, மறுமை நாளுடைய அந்த நேரத்துடைய அறிகுறி இந்த உலகத்தில் ஆட்சியாளருக்கு இல்லை என்பதாக. யுனஸ்ஸில் கைத், மழை எப்பொழுது பொழிகின்றது என்பதை நான் தான் தீர்மானிக்கின்றேன் என்பது, நான் தான் இறக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக. அதுவும் அந்த அரசாளர் ஆளக்கூடியவனுக்கு இடத்தில் இல்லை என்பதாகும். மேலும் கருவறைக்குள் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் நான் தான் அறிந்தவனாக இருக்கின்றேன். மேலும் நாளை என்ன ஒரு ஆத்மா எந்த பொருளை மீட்டும் என்பதாக அது அந்த ஆத்மாவிற்கே தெரியாது. அதே போன்று ஒரு ஆத்மா எந்த இடத்தில் மரணிக்கும் என்பது அந்த ஆத்மா அறியாது என்பதாக, எல்லாத்தையும் அறிந்தவனாக நான் இருக்கிறேன் என்பதாக தன்னுடைய தன்மையை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான். நாளை மறுமை நாளை ஆட்சி ஆளக்கூடியவன் அல்லாஹ்வை இன்றி வேறு யாரும் இல்லை என்று நினைத்து அவனிடத்தில் சரண் அடைந்தவனாக நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வோம். யா மலீகு யா மலீகு யா மலீகு யா மலீக் 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 யா மலீகு யா மலீகு யா மலீகு யா மலீக். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நாம் துதித்திருக்கின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் இசுபானி என்பது அந்த குத்தூஸ், பரிசுத்தமானவனாக அல்லாஹ் இருக்கின்றான். லம் எலிது வலம் யூலதாக அல்லாஹ் இருக்கின்றான். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஆதமுடைய மக்கள் என்னை காயப்படுத்துகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். ஆதமுடைய மக்கள் என்னை காயப்படுத்துகின்றார்கள், காலத்தை திட்டுவதை கொண்டு என்னை காயப்படுத்துகின்றார்கள், ஆனதாக நான் காலமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நான் தான் இரவையும் பகலையும் நான் புகட்டுகின்றேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் எல்லா விஷயங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, யாரும் அவன் பெறவும் இல்லை என்பதாக தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போன்று அல்லாஹ் வாழ்ந்து காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவனாக இருக்கின்றான். அல்லாஹு சமதாக அல்லாஹ் இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். ஒரு உதாரணத்தை நாம் இடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை பார்ப்பதற்காக ஆசைப்படுவார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா மூசா உன்னை நான் அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், யா அல்லாஹுவை உன்னை நான் காண வேண்டும் என்பதாக. மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பொழுதும் நீ என்னை காண முடியாது என்பதாக. நீ எதிர்க்கும் மலையை நீ பார்த்து கொண்டிரு, நீ எதிர்க்கும் மலையை நீ பார்த்து கொண்டிரு, அது அந்த இடத்தில் நிலையாக இருந்தால் அதில் என்னை காண்பாய் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய பேரு ஒளியை அந்த மலையின் மீது தோற்றுவித்த உடனடியாக மலை சுக்குநூறாக உடைந்துவிடும். உடைந்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்கிட்டு விழுந்து விடுவார்கள். எழுந்ததற்கு பிறகு சொல்லுவார்கள், சுப்ஹானக என்பதாக. அல்லாஹ் நீயோ பரிசுத்தமானவனாக இருக்கின்றாயா அல்லாஹ், அல்லாஹ்வின் தூவியிலே உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். உன்னை ஈமான் கொண்டவன் முதல் நபராக நான் இருக்கிறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் எல்லா விஷயங்களை விட்டும் எதையெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அது எல்லாத்தை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். எல்லா விஷயங்கள் என்று சொன்னால் நாம் கேட்கக்கூடிய செவி விடக்கூடிய விஷயமாக இருக்கும். அது அல்லாஹும் நாம் செவியுடைய போன்றுதான் அல்லாஹும் செவியிருக்கிறான் என்று சொன்னால் அது கிடையாது. அதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். நாம் பார்ப்பதை போன்றுதான் அல்லாஹுடைய பார்வை இருக்கின்றான் என்று கேட்டால் அப்படி அல்ல. அல்லாஹுடைய பார்வை வேறு. அல்லாஹ் சில துளிகளை கொண்டுதான் நம்மை பார்க்க வைத்திருக்கின்றான். அவனுடைய பார்வையிலிருந்து சில துளி மட்டுமே நம்முடைய பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கின்றது. அதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் என்று நினைத்து, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்று நினைத்து அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்வோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை சுப்ஹானக என்பதாக அதை நினைத்து மனதோர அல்லாஹ்வை அழைப்போம்.
யா குத்தூசு யா குத்தூசு யா குத்தூசு யா குத்தூஸ் 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 யா குத்தூசு யா குத்தூசு யா குத்தூசு யா குத்தூஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை நாம் இரண்டு இஸ்முகளை கொண்டு இன்று நாம் அவனை துதி செய்தோம். அல்லாஹ் நம்முடைய தஸ்பீகளையும் திக்ருகளையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. அவனுடைய பொருத்தமுள்ள அடியானால் இறுதி மூச்சு வரை அல்லாஹ் வாழ வைத்து அவனுக்கு நெருக்கமுள்ள அடியானாக அல்லாஹ் நம்மை மாற்றியடைய வேண்டும். கடைசி மூச்சு வரை அவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய தௌஃபீக் அவள் ரஹ்மான் நமக்கு தந்தரக்கூடிய வாழை சொல்லி இந்த மஜ்லிஸை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம்.